தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து பாமகவினர் அழைப்பு எடுத்திருந்தாங்க. அவரோட வீட்டுக்கே போயிட்டு வந்து அழைப்பிதெல்லாம் கொடுத்தாங்க. ஒருவேளை கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற நோக்கத்தை நம்ம பார்த்தோம். பாமகவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க எப்ப எந்த நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்னே தெரியாது. அன்புமணி திரு ராமதாஸ் ரெண்டு பேரும் திரும்ப ஒன்னா சேர்ந்து கட்சியை வந்து கொண்டு போவாங்களா அப்படின்றது வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் வந்து தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் 10.5% இடஒதுக்கீடை உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்ட்டு ராமதாஸ் தலைமையிலான பாமகவினர் இன்னைக்கு சென்னையில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. இது அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி திரு ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களை முன்னெடுப்பார். இது வந்து கடந்த கால வரலாறுலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே வந்து திரு ராமதாஸ் பண்ணிட்டு வராரு. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த 2026 எலெக்ஷனை முன்னிட்டு திரு ராமதாஸ் பண்றாரு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் எடுத்துட்டா கூட, அரசியல் ரீதியாக ஏன் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த போராட்டத்துக்கு பங்கேற்கணும் அப்படின்ட்டு வந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து பாமகவினர் அழைப்பு எடுத்திருந்தாங்க. அவரோட வீட்டுக்கே போயிட்டு வந்து அழைப்பிதெல்லாம் கொடுத்தாங்க. அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஒருவேளை கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற நோக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அன்புமணி அண்ட் ராமதாஸ் சரியான பிரச்சனை வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். அது குறித்து ஒரு வீடியோவுமே வந்து போட்டிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்கை கொடுக்குறோம். அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் நான் நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா அன்புமணி ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காரு, திமுக தொடர்ந்து அட்டாக் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுகிற ரீதியில் பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு அவர் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஒருவேளை அவர் ஏடிஎம்கே போனாரு அப்படின்னா திரு ராமதாஸ் அவர்களுக்கு எந்த ஆப்ஷன் இருக்க போகுது அப்படின்றது தான் வந்து இப்போ மெயின் பாயிண்டா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அவருக்கு முன்னாடி இருக்கிறது 3 விஷயம் தாங்க, 3 சாய்ஸஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து திரு அன்புமணியோட சமாதானமா போயிட்டு அதிமுக கூட்டணியில நீடிக்கிறது, இன்னொன்று வந்து திமுக கூட்டணிக்கு போகிறது, இன்னொன்று வந்து தாவேகா கூட்டணிக்கு போகிறது. இந்த 3 ஆப்ஷனுமே வந்து திரு ராமதாஸ் முன்னாடி இருக்கு. பட் அவர் எதை எடுக்க போறாரு, எதை சூஸ் பண்ண போறாரு அப்படின்றது தான் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அரசியல் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறும் அப்படின்றது தான் வந்து இன்றைய சூழல். அதுவும் குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க எப்போ எந்த நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்னே தெரியாது. திடீர்னு நைட் வந்து பாஜக கூட பேசிட்டு இருப்பாங்க, காலையில் வந்து வேற ஒரு கூட்டணி போவோம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு சொல்லும் போது ராமதாஸ் அவர்கள் எந்த முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது வந்து தெரியல, நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் நம்ம இந்த இருக்கக்கூடிய அரசியல் சூழலெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இல்லை, விஜய் அவர்களுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து பெரிய கொள்கை முரண் அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் பாமகவினுடைய அந்த பேசிக் கொள்கை அப்படின்றது வந்து நடிகர்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறது தான். இது வந்து வரலாற்றை நம்ம நிறைய முறை வந்து பார்த்துருப்போம். பாபா பட பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரஜினி அவர்கள் வந்து புகைப்பிடிக்கிறாரு, மது அருந்துறாரு, இந்த மாதிரியான காட்சிகளை வந்து நீக்கணும், இது வந்து சமூகத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு போராட்டம் நடத்தினாங்க பாபா படத்துக்கு எதிராக. ரஜினி வாசஸ் ராமதாஸ் அப்படின்ற ஒரு மோதல் அன்றைய காலகட்டத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதன் பிறகு வந்து ரஜினியும் அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றியிருந்தார். இந்த மாதிரி வந்து அவங்க சொன்ன விஷயம் கரெக்டு, ஆனால் சொன்ன விதம் தப்பு அப்படின்ட்டு வந்து அவர் இது பண்ணியிருந்தாரு. பாபா படத்தினுடைய படப்பெட்டிகள்லாம் வந்து தூக்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு நடிகர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாமக. அழகிய தமிழ்மகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது அதில் வந்து விஜய் வந்து சிகரெட் பிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு வந்து திரு அன்புமணியை எதிர்த்து குரல் கொடுத்தாரு. அதன் பிறகு சர்க்கார் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதுமே வந்து இதே பஞ்சாயத்து தான் இருந்துச்சு. ஸோ இப்படி நடிகர்களை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய பாமக விஜய் கூட கூட்டணிக்கு போவாங்களா, அதாவது ராமதாஸ் தலைமையிலான பாமக விஜயோட கூட்டணி போவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியினுடைய தீர்மானமே என்ன அப்படின்னா, விஜய முதல்வராக ஏற்றுக்கிறவங்க கூட தான் கூட்டணி அப்படின்ற விஷயத்த அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெளிவாக சொல்லிட்டு வராங்க. இந்த இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அது திரு ராமதாஸ் அவர்களை சொல்லலாம். அவர் வந்து விஜய முதல்வராக்கி அதை ஒத்துக்கிட்டு அவருடைய கூட்டணிக்கு போவாரா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் அப்படின்றது பெரும்பாலும் பாசிபிள் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாட்டாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி போவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த போராட்டம் கூட எப்படின்னா, இதை வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் அப்படின்றது இதில் நாங்கள் அறவழியில் போராடுறோம் அப்படின்னு தான் வந்து பாமகவினர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போகிற மாதிரி தான் தெரியுது. மேபி அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் அந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து ரூல்ட் அவுட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா
அன்புமணி திரு ராமதாஸ் 2 பேரும் திரும்ப ஒன்றா சேர்ந்து கட்சியை வந்து கொண்டு போவாங்களா அப்படின்றது வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் என்னோட கணிப்பாக இருக்குது. அண்டு நீங்கள் அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பா மகன் மோதல் தானே, இதுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குப்பா அப்படின்றது தான் பாமக தொண்டர்களினுடைய மனநிலையாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் டிசம்பர் 15ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழகம் வரப்போறாரு. அங்கே எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் மாறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அமித்ஷா தலைமையிலான அந்த ஒரு குழு அப்படின்றது இவங்க 2 பேரும் ஒன்றிணைச்சு அவங்கள என்டிஏ அலையன்ஸ்க்கு கொண்டு வரது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. ஸோ நம்ம அதை வச்சு பார்க்கும்போது எதுவாலும் நடக்கலாம். பட் ராமதாஸ் அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறாரு, பாமக எந்த அணியை சூஸ் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வட தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை வச்சிருக்கக்கூடியவங்க தான் பாமக கட்சியினர். ஸோ அவங்க யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமாக இருக்கக்கூடிய சூழலில் ராமதாஸ் அவர்கள் எந்த முடிவு எடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ஒரு இஷ்யூ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ராமதாஸ் அவர்கள் யாரோட கூட்டணி போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.